வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த பதிவு ரொம்பவே ஆழமான ஒன்னு. 52ஆம் சங்கீதம். இது ஏதோ சாதாரணமா உட்கார்ந்து எழுதப்பட்ட வார்த்தைகள் கிடையாதுங்க. கடுமையான துயரம், அது மட்டும் இல்லாம நெஞ்ச பிழைக்கிற மிகப்பெரிய ஒரு துரோகத்தின் மத்தியில உருவான ஒரு சரித்திர பதிவு இது. துரோகம், நாவினால் ஏற்படும் அழிவு, அப்புறம் இது எல்லாத்துக்கும் நடுவுல உறுதியா நிற்கிற விசுவாசம். இதையெல்லாம் இந்த சங்கீதம் எப்படி படம் பிடித்து காட்டுதுங்கிறத இன்னைக்கு நாம விரிவா அலச போறோம். சரி, இந்த ஆய்வுல நம்ம எப்படி பயணிக்க போறோம்னு சுருக்கமா சொல்லிடுறேன். முதல்ல அந்த பயங்கரமான துரோகம் என்னன்னு பார்ப்போம். இரண்டாவதா நாவினால் செய்யும் பாவங்கள். மூன்றாவதா தெய்வீக நியாயத்தீர்ப்பு. நான்காவதா செழிப்பான ஒளிவு மரம். இறுதியா துயரத்திலும் எப்படி துதிக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். முதல் பகுதிக்குள்ள போகலாம். பயங்கரமான துரோகம். இதுதான் இந்த சங்கீதத்தோட தொடக்க புள்ளி. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்துல ஒரு வேதனையான சம்பவம் நடக்குது. தாவீது தான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தப்பி ஓடிட்டு இருக்காரு. அப்போ அகிமேலேக்கு அப்படிங்கிற ஆசாரியன் கிட்ட அவர் உதவி கேட்கிறாரு. அவரும் செய்யறாரு. ஆனா இத ஏதோமியனாகிய தோவேக்கு என்பவன் பார்த்துட்டு நேரா சவுல் ராஜாவிடம் போய் காட்டி கொடுத்துடுறான். இதோட விளைவு நினைச்சு பார்க்கவே முடியாத ஒரு படுகொலை. ஆசாரியர்கள், பெண்கள், குழந்தைகள்னு மொத்தம் 85 பேர் ஈவரக்கமின்றி கொல்லப்படுறாங்க. தனக்கு உதவி செஞ்சதால ஒரு குடும்பமே முற்றிலுமாக அழிந்து போன அந்த தாங்க முடியாத குற்ற உணர்ச்சியிலும் துயரத்திலும் தாவீது பாடிய சங்கீதம்தான் இது. இப்ப இரண்டாவது பகுதிக்கு வருவோம். நாவினால் செய்யும் பாவங்கள். இந்த துயரத்துக்கு தாவீதோட உடனடி ரியாக்ஷன் என்ன? இந்த சங்கீதத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா தாவீதோட மனநிலை எப்படி படிப்படியா மாறுதுன்னு தெளிவா புரியும். முதல் 4 வசனங்கள்ல அந்த வஞ்சக நாவினால் செய்யும் பாவங்களை பத்தி பேசுறாரு. அப்புறம் 5ஆம் வசனத்துல கர்த்தரின் தண்டனை, 6 மற்றும் 7ல இதை பார்க்கும் நீதிமான்களின் எதிர்வினை, கடைசியா இறுதி வசனங்கள்ல தாவீதோட அசைக்க முடியாத விசுவாசம்னு இது தொடருது. பயங்கர கோபத்துல ஆரம்பிச்சு மெல்ல மெல்ல தெய்வ சமாதானத்துல அவர் நிற்பதை நாம இங்க பார்க்க முடியும். 2வது வசனத்துல தாவீது ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியைப் போல் இருக்கிறது. கேட்டாலே கொஞ்சம் பகிர்னு இருக்குல்ல. ஒரு துரோகியோட நாவு தற்செயலாக யாரையும் காயப்படுத்துறது இல்லைங்க. அது வேணும்னே திட்டமிட்டு அழிவை ஏற்படுத்துறதுக்காகவே தீட்டப்பட்ட ஒரு கத்திக்கு சமம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த நாவை கொண்டவன் எப்பவுமே உண்மையை பேசுவதை விட பொய்யையே அதிகம் விரும்புவான். ஆனா முதல் வசனத்துல தாவீது முன்வைக்கிற ஒரு முரண்பாடுதான் இங்க ரொம்ப முக்கியம். பலவானே, பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை எந்நாளும் உள்ளது அப்படின்னு கேட்கிறார். ஒரு பக்கம் பார்த்தா வஞ்சக மனிதனின் பொல்லாப்பு, இன்னொரு பக்கம் எந்நாளும் நிலைத்திருக்கும் தேவ கிருபை. மனிதன் செய்யற தீமை தேவ கிருபைக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லைங்கிறத தாவீது இங்க ஆணித்தரமா பதிவு செய்றார். அடுத்து 3வது பகுதி, தெய்வீக நியாய தீர்ப்பும் நீதியும். அதாவது கர்த்தர் கொடுக்கிற தீர்ப்பு. 5ஆம் வசனத்தை படிச்சா தேவனுடைய தண்டனை எவ்வளவு கடுமையானதுன்னு நமக்கு நல்லா புரியும். தேவன் அவனை என்றென்றைக்கும் இராதபடி அழித்து போடுவார். அவன் வாசஸ்தலத்திலிருந்து அவனை பிடுங்கி எறிவார். ஜீவனுள்ள தேசத்துல அவனுக்கு இடமே இல்லாதபடிக்கு நிர்மூலமாக்குவார்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க காம்ப்ரமைஸ்க்கே இடமில்லைங்க. பாவம், குறிப்பா இந்த வஞ்சனை தேவனுடைய நியாயத்தீர்ப்பிலிருந்து ஒருபோதும் தப்பவே முடியாது. சரி, இந்த நியாய தீர்ப்பை பார்க்கும் நீதிமான்களின் எதிர்வினை எப்படி இருக்கும்? அவங்க அதை கண்டு முதல்ல தேவனுக்கு பயப்படுவார்கள். அப்புறம் அந்த துன்மார்க்கனை பார்த்து நகைப்பார்கள். கவனிங்க, இது யாரையும் கேலி செய்யற சிரிப்பு அல்ல. மாறாக சர்வ வல்லமையுள்ள தேவனை விட்டுவிட்டு அழிந்து போகும் செல்வத்தையும் வஞ்சனையும் நம்பிய ஒரு மனிதனின் முட்டாள்தனத்தை பார்த்து ஏற்படும் நகைப்பு. இப்போ 4வது பகுதிக்கு வருவோம். செழிப்பான ஒளிவ மரம். இங்க ஒரு ரொம்பவே தெளிவான வேறுபாட்டை நம்ம பார்க்க போறோம். 7ஆம் வசனத்துல வர அந்த துன்மார்க்கனை பாருங்க. அவன் தான் செல்வத்தை நம்பினான், தீவினையில பலத்துக்கிட்டான், கடைசியில முழுமையா அழிக்கப்படுறான். ஆனா 8ஆம் வசனத்துல தாவீது நானோ அப்படின்னு சொல்றாரு. துன்மார்க்கன் வேரோடு பிடுங்கப்படும் போது தாவீதோ தேவனுடைய கிருபையை மட்டும் நம்பி அவருடைய ஆலயத்துல உறுதியா நிலைத்திருக்க முடிவு செய்றாரு. அது என்ன பச்சையான ஒலிவு மரம்? நான் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவு மரத்தை போட இருக்கிறேன் அப்படின்னு தாவீது சொல்றாரு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பாலைவனமா இருந்தா கூட அந்த வறண்ட சூழலையும் பசுமையா செழிப்பா வளரக்கூடியதுதான் இந்த ஒலிவு மரம். சுற்றிலும் எவ்வளவு துயரங்களும் துரோகங்களும் நடந்தாலும் தேவனை சார்ந்திருக்கும் ஒரு மனிதன் எப்படி ஆழமா வேரூன்றி ஜீவனோடு இருப்பான் அப்படிங்கிறத இந்த உருவகம் ரொம்ப அழகா நமக்கு உணர்த்துது. இப்போ நாம இன்றைய ஆய்வோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். 5வது பகுதி, துயரத்திலும் துதித்தல். இதுதான் நமக்கான நடைமுறை பயன்பாடு.
9வது வசனத்துல தாவீதோட அந்த மாற்றத்தை பாருங்களேன். நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. தனக்கு அடைக்கலம் கொடுத்தவங்க எல்லாம் கொடூரமாக கொல்லப்பட்ட அந்த பெரும் துயர நேரத்துல கூட நீரே இதை செய்தீர் என்று தேவனுடைய நீதியை அவர் அங்கீகரிக்கிறார். பழிவாங்கிற எண்ணத்தை எல்லாம் விட்டுட்டு தேவநாமத்துக்கு காத்திருக்க முடிவு செய்யறாரு பாத்தீங்களா? அதுதாங்க உண்மையான விசுவாசம். இதுல இருந்து நாம என்ன கத்துக்கலாம்? 1 தெசலோனிக்கேயர் 5:18 என்ன சொல்லுதுன்னா, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். தாவீது தனது வாழ்வின் மிக மிக இருண்ட நேரத்தில் கூட தேவனை துதிக்க கற்றுக்கொண்டார். நாமும் அப்படித்தான். நம்ம சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. உங்க வாழ்வில கடுமையான ஒரு துரோகத்தையோ பெரும் வேதனையோ சந்திக்கும்போது உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? கோபத்துல உங்க வார்த்தைகள் மற்றவர்களை அழிக்கும் தீட்டப்பட்ட கத்தியைப் போல மாறுமா? அல்லது பச்சையான ஒலிவ மரமாக நிலைத்திருந்து அந்த துயரத்திலும் தேவனை துதிக்கும் பெலனை பெற்றுக்கொள்வீர்களா? சிந்தித்து பாருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.